ஜனநாயகன் படத்துல மத்திய அரசின் தலையீடு இருக்குன்னு சொல்லி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்காரு. தமிழ் மக்களின் குரல் வலையை நெருக்கி எப்படியும் தமிழ்நாட்டில் மீண்டும் வர முடியாது அப்படின்னு திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒன்றை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவர்களுடைய காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற பொழுது மத்தியிலே ஒரிஜினல் பராசக்தி வந்தது. கலைஞர் அவர்களுடைய வசனத்தில் மறைந்த நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த பராசக்தி வருகின்ற பொழுது நான் கேள்விப்பட்டது, 2 நாட்கள் மவுண்ட் ரோட்ல ஒரு தியேட்டர்ல சென்சார் பண்ணாங்களா, 130 கட்டு கொடுத்தாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தை வைத்திருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் எமர்ஜென்சியை கொண்டு வந்து இந்த இந்திய நாட்டினுடைய குரல் வழியை நெரித்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு ஜனநாயகன் படம் அவர்கள் கட்டு கொடுத்திருக்காங்க, இல்ல அது லீகலா கோர்ட்டுக்கு போயிருக்கு, அது நீதிமன்றத்தினோட கையில இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேண்டுமென்றே ஏதாவது ஒரு வழியில் பிஜேபியை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கார். டெல்லி பயணத்துக்கு அப்புறம் வழி பிறந்துருமாக்கா? தை பிறக்கும், அதன் பிறகு வழி பிறக்குமா? என்னோட டெல்லி பயணத்துக்கும் வழி பிறக்கிறதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஏற்கனவே நல்லபடியாக திரு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் திருச்சியில அந்த பணியை துவக்கி வைத்து விட்டார். கூட்டணி அமைந்தாகிவிட்டது. கூடுதலாக கட்சிகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். வருகின்ற 23ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதல் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய சிறப்புரையோடு துவங்க இருக்கிறது. அதற்கு பின்பாக இன்னும் கூட வேகமாக எங்களுடைய பணிகள் தொடரும்.